ஏய் நீ மல்லாக்க பிடிச்சு வச்சு என்னடா செஞ்சிட்டு இருக்கீங்க அடியில? சீக்கிரம் விடுங்கடா. ஏய் தலைய பிடிச்சா விட மாட்டேன், நான் பிரண்ட விட மாட்டேன். ஐயோ மயக்கத்துல வச்சிட்டாங்களே என்னைய. மயங்கி இருந்தாலும் நான் முடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். வணக்கம் நண்பர்களே, சாய் பெட் கிளினிக் விருதுநகர் விசிட்ல இருக்கும். ஸோ இந்த கேட் பேர் வந்து ஸ்வீட்டி. இவர் வந்து ஒரு பெர்ஷியன் கேட். ஸோ என்ன பிரச்சனைக்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா, இவங்க பெட் பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வளர்க்குறதுனால ஹெவி நாட்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி கோமிங் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் எதுவுமே தெரியல. நாட்டு ரொம்பவும் மோசமான நாட்டு. இது வரைக்கும் நான் டாக்ஸ்ல ஒன்று சிலதான் பார்த்துருக்கேன். பட் கேட்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த அளவுக்கு நாட் பார்க்குறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாடி கடியில் கழுத்து கிட்டக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி நாட். அதுவும் தோலோட தோல் ஒட்டி இருந்தது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும், இது வந்து மேலே இருக்கிற நாட்ஸ், அதாவது பாடியில் இருக்கிறது. இது நாட்ஸ்னே சொல்ல முடியாது, பெரிய கட்டினே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். அவங்க பெட் பேரண்ட்ஸ் நல்ல வேலையாக கூடவே இருந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு சில போர்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா வால் கிட்டக்க அந்த இதுக்கெல்லாம் போகிறப்பெல்லாம் ரொம்ப பயந்துட்டாரு. எங்களால் எதுவுமே செய்ய முடியல. சின் கிட்டக்க ஒரு பெரிய நாட் இருக்குங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, தோலோட தோல் என்னால் 10 பிளேட் போட்டு கூட எடுக்க முடியல, 30 பிளேட் போட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அது ரொம்ப பயந்துட்டாங்க. பாருங்கள், அவங்க பெட் பேரண்ட்டே இப்போ பெராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடிக்கிற லெவலுக்கு போல, பட் பெராண்டிட்டு இருந்தால் அவங்க பாவம். அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் 2 பேருக்குமே பிளட் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி நம்ம வந்து செடேட்டிவ் போட்டு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் செடேட்டிவ். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அவர் தான் டாக்டர் பார்த்திபன். அவர் கூடவே இருந்தார். அந்த 20 மினிட்ஸும் கேட் தெளிவாகிற வரைக்கும் இன்ச் அண்ட் இன்ச் ஒவ்வொரு செகண்டும் இருந்து அந்த நாட்ஸ் எடுக்கும் போதெல்லாம் அவர் ப்ரீத் செக்கிங், இதுதான் ரொம்ப முக்கியம். செடேட்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் அந்த ப்ரீத் செக்கிங் பண்ணி நம்ம வந்து அந்த இது பார்க்கணும். அவர் கூடவே இருந்தார் ஃபினிஷிங் வரைக்கும். நானும் ஹெவி நாட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஏன்னா கேட்டாலேயும் அந்த வலியை தாங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயினிங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பான முறையில் டாக்டர் கூட இருக்கணும். டாக்டர் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.